வணக்கம். நம்ம இப்ப சிக்கன் எமடாஸ் தான் செய்ய போறோம். இது பூட்டான் நாட்டோட டிஷ். இந்த மாதிரி வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனு முடிஞ்ச அளவுக்கு போன்லெஸ்ஸா எடுத்துக்கங்க. இப்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு, கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளவுதான். பிசைஞ்சிக்கணும். நம்ம தண்ணியில எதுவும் ஊற்றக்கூடாது. வெறுமனே பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சுக்கணும். வேணும்னா எண்ணெயில பொரிச்சுக்கலாம். நான் எண்ணெயில பொரிக்கல. ஏன்னா இதுல நிறைய கொழுப்பு இருக்கு. நம்ம ஆயில் நிறைய சேர்த்துக்கூட நான் தோசை கல் வச்சு செய்ய போறேன். நம்ம இப்ப ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். சிக்கன் 1/2 hour ஊறிடுச்சு. இப்ப நம்ம தோசை கல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இது எண்ணெயிலையும் பொரிக்கலாம். இது நிறைய சீஸ் போடுறதுனால நான் இப்போ கொஞ்சமா தோசை கல்ல எண்ணெய் ஊற்றி நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பொரிச்சுங்க வேணும்னா. இப்ப நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்ப வெந்துட்டு இருக்கோம். நம்ம திறந்து பார்க்கலாம். இதுலயே எண்ணெய் இருக்கு பாரு. கொஞ்சம் நம்ம எண்ணெய் கம்மியா தான் ஊத்தணும். 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருப்பேன். ஆனா அதுலயே எண்ணெய் இருக்கு நமக்கு தேவையான. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எமடாஸ் செய்ய போறோம். ஸோ பட்டர் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு பொடியை நறுக்கிறோம். பச்சை மிளகாய் விதையை எடுத்துறேன். நான் காரம் ஜாஸ்தியா இருக்குன்னு. உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் விதையோட போட்டு யூஸ் பண்ணலாம். தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நல்லா கொதிக்குது. நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மூணு வச்சுக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு கொஞ்சமா பெப்பர். கொஞ்சமா கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இப்ப நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்ப இது நம்ம சாதத்துக்கு அப்படியே ஊத்திங்க சாப்பிடலாம். நமக்கு சாதத்துக்கு ஊத்திக்க வேணா, தொட்டுக்க வேணும்னா ட்ரை ஆகிட்டு நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணிட்டு தொட்டுக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப திக் ஆயிடுச்சு. நம்ம இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி. இந்த சிக்கன் எமடாசி நல்லா வந்திருக்கு. இதே மெத்தட்ல பன்னீர் போட்டு செய்யலாம், சோயா போட்டு செய்யலாம். ஜப்பான் சிக்கனும் இதே ப்ராசஸ்ல தான் செய்யணும். இதுல நம்ம சீஸ் போட்டு செய்யறோம். அதுல திக் பால் போட்டு செய்யணும். அவ்வளவுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.